அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய இன்டர்வியூக்கான ஒரு சில தகவலை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தை பற்றின அந்த டேட்டாஸ் பார்த்தோம். இப்போ விழுப்புரம் நீதிமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதான் மாவட்ட நீதிமன்றம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட நீதிமன்றம் அமைக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் சரத்து என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 233. இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் மாவட்ட நீதிமன்றங்களை நியமிப்பாங்க. சரிங்களா? ஸோ மாவட்ட நீதிமன்றங்களை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 233. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட நீதிமன்றம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1993 நவம்பர் 27 தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? 1993 நவம்பர் 27. ஸோ அது அன்னைக்கு தான் விழுப்புரம் மாவட்டம் அந்த நீதிமன்றம் உருவாக்குனாங்க. தலைமை நீதிபதி நமக்கு தெரியும், கேஎஸ் ஸ்ரீராம் அவர்கள். ஓகேங்களா? நீதியரசர் கேஎஸ் ஸ்ரீராம் தான் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துடைய நிர்வாக நீதிபதின்னு 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அந்த நிர்வாக நீதிபதி அவர்கள் யார் யார் அப்படின்னா, நீதியரசர் என் சதீஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காங்க, நீதியரசர் ஆர் கலைமதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? இவங்க நிர்வாக நீதிபதி. விழுப்புரம் மாவட்டத்துடைய அமர்வு நீதிபதினு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா நீதியரசர் மணிமொழி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருப்பாங்க. ஓகேங்களா? நிர்வாக நீதிபதி 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அமர்வு நீதிபதி ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது போக ஒரு சில டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இப்போ ஒரு சில இது தெரியும். இப்போ இந்த வாய்தா, சம்மனு, ஜாமீனு, ஸோ இதை பற்றின கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வாய்தான்னு இருக்குல்ல, ஸோ வாய்தா அப்படின்னா நமக்கு அதை பற்றின அந்த கோர்ட்டுடைய இது அதெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு இது தெரியும். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு கேஸ்லேருந்து மேலும் என்ன பண்ணுவாங்கன்னா காலக்கெடு வாங்குவாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீசனபுளான ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு டைம் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய வழக்கு வருது அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அதை இன்னொரு நாளைக்கு காலக்கெடு வாங்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வாய்தா வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம், வாய்தா அப்படின்றாங்கல்ல. ஸோ அதுதான். அடுத்தது சம்மன் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சம்மன். நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்குறோம், வாய்தானா என்ன, சம்மன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் ஆஜராகிடணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் சம்மன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜாமீன் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? ஜாமீன்னா என்னென்னா, வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தற்காலிகமாக அவர் வெளியில் விடுவிக்கிறது தான் பேர் தான் நம்ம ஜாமீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது தவிர பார்த்திங்க அப்படின்னா, இது மாவட்ட நீதிபதி மன்றத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ